இன்னைக்கு முட்டை மிட்டாய் பண்ண போகிறேன். ஆனால் அது எப்படி இருக்கும் நான் தொட்டு பார்த்தது கூட கிடையாது. இதுக்கு கோயான்னு ஒன்று தேவைப்படும் போல இருக்குது. 7 கடையில் 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் ரெசிபி வீடியோவில் வீட்டிலே பண்ணலாம், என்ன கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் டைம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாமல் போச்சேன். காலையில் கோழி கூவும்போது அடுப்பில் தூக்கி இந்த பாலை வச்சேன். அங்கே குப்பை வண்டியே பாடிக்கிட்டே வந்துருச்சு. நான் இன்னும் இந்த கோயாவோடு போராடிக்கிட்டு இருந்தேன். இந்த முட்டையை ஒரு நாள் ஆம்பூர் வழியாக வரும்போது என் கணவர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அப்போ வந்து கடையெல்லாம் திறக்கலையா, அந்த கவலையை போக்க தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கேக் பண்ணுற பாத்திரத்தில் வச்சுட்டேன். பார்த்தா அவ்வளோ பெரிய சட்டியில் 4 ஸ்பூன் இருக்குது. ஐயோன்னு சொல்லிட்டு இன்னொரு கேக் பண்ணுற குட்டி பாக்ஸில் போட்டு உள்ளே எடுத்து போட்டு அனுப்பியாச்சு. ஆனால் இது வட்லாப்புன்னு ஒரு ரெசிபியும் பார்த்து வச்சேன். எனக்கு என்னமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் நான் சாப்பிட்டு பார்த்தது இல்லையா, இது வட்லாப்புமா இல்லை முட்டை மிட்டையான்னு சொல்லி நான் கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் ஒரு முடிவுக்கு வர முடியுது. இதில் என்ன சந்தோஷம்னா, யாரும் அதை தின்னு பார்த்தது இல்லைன்னொன்னே இதுதான் முட்டை மிட்டாய் அப்படின்னு எல்லாரையும் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். என்னடி மேலே ஒரு மாதிரி கரிஞ்சிருக்குன்னு கேட்க, இல்லை முட்டை மிட்டாய்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். ஆனால் இவ்வளோ வேலைப்பாடுகள் பார்த்தது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.